நீங்க 3 வேளையும் வெறும் உப்பு மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? உலகத்திலேயே கொடூரமான தண்டனைனா அந்த ஒரு தண்டனை தான். பழங்காலத்துல இந்த ஒரு உப்பு மட்டும் சாப்பிட வைக்கக்கூடிய பழக்கத்த கடைப்பிடிச்சும் இருக்காங்க. அப்படி உப்பு மட்டும் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்பு மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த 30வது நிமிஷத்திலேயே உங்களுக்கு தலைவலி வரத் தொடங்கும். உங்களுடைய நா வறட்சி அடையும். சரி, அத பொறுத்துக்கிட்டு நீங்க மதியானமும் உப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே 100 மிளகாயை முழுங்கின மாதிரி வயிறு கபகபன்னு எரியத் தொடங்கும். நாவறட்சி போய் உடல் முழுக்க நீர் வற்றி போய் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகள்லையுமே பிடிப்பு ஏற்படும். அதாவது ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு பிடிச்சுக்கும்னு சொல்லலாம். அதோட வயிற்றுக்குள்ள வெறும் உப்பு மட்டும் இருக்கிறதால கிட்னியாலேயோ குடலாலேயோ அதை வெளியே தள்ள முடியாது. இதனால உப்பு வயிற்றுக்குள்ளேயே தங்கிரும். அந்த உப்பை வயித்தை விட்டு வெளியே தள்ள ட்ரை பண்ணுறதுக்காக உங்களுடைய உடல் உங்களை வாந்தி எடுக்க வைக்கும். அப்படி நீங்கள் அதிகமாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறி போயிடுவீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த உப்பு உங்கள் பாடிக்குள்ளே ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அப்படியும் நீங்கள் தப்பிச்சு ஓகேன்னு சொல்லிட்டு டின்னருக்கும் உப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரெயின் டேமேஜ் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்படியாக ஒரு மனுஷன் ஒரு நாளில் 3 வேளையும் உப்பு மட்டும் சாப்பிட்டா போதும், அவன் மரணம் அவனிடம் இருக்கும்.